தன்னையே சரியாக ஹேண்டில் பண்ணாமல் தன்னை புரிந்து கொள்கின்ற விதம், தன்னுடைய டீச்சிங்கிற ப்ரொஃபஷனை தான் புரிந்து கொள்கின்ற விதத்தில் தவறு செய்து விட்டால் கண்டிப்பாக மற்ற இரண்டையும் சரியாக அவரால் கையாள முடியாது. இப்போ நம்முடைய இந்த செஷனுடைய கருத்து, ஹவு எ டீச்சர் கேன் எக்ஸல். தன்னுடைய டீச்சிங்கிற ஜாபில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதில் சில கருத்துக்களை பார்க்கிறோம். இப்போ முதல் கருத்து என்னவென்றால், பீயிங் அ டீச்சர், ஆசிரியராக தான் இருக்கின்றோம் என்பதையே ஒரு வரமாக பெருமையாக உணர வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அதாவது நம்ம டீச்சராக இருக்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அல்லது ஏதோ கிடைக்காம போய் இதுக்கு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூவை நம்ம உணர்ந்து அந்த ஸ்பிரிட், டீச்சருக்குரிய ஸ்பிரிட் தனக்கு இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடலாம். இது மற்ற ப்ரொஃபஷனை போல் அல்ல, ஒரு பிஸ்னஸ் போல் அல்லன்னு பார்த்தோம். இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு அப்படின்னு பார்த்தோம். ஒரு தாய் சிறந்த தாயாக இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் தாய்மைங்கிற உணர்வுடன் இருந்தாலே போதும். இதுக்காக போய் எங்கும் படிக்க வேண்டாம், நர்ஸு ட்ரைனிங் கோர்ஸ் எடுக்க வேண்டாம், எப்படி குழந்தைய பாதுகாக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இது உறவு. ஒரு தாய்க்கு தன்னுடைய தாய்மையின் மீது ஒரு உயர்வு ஏற்பட்டு தான் தாயாக இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங், அதுவே ஒரு சிறந்த தாயாக ஆக்கிவிடும். அதே போல தான் ஒரு டீச்சராக இருக்கணுங்கிற அந்த ஸ்பிரிட், அது இருந்தாலே போதும். வேறு எந்த ஞானமும் உண்மையில் அவசியம் கிடையாது. இதை சாஸ்திரத்தில் எப்படி கூறுகின்றார்கள், ஃபார்ம் அண்டு ஸ்பிரிட்னு இரண்டாக பிரிக்கிறோம். ஸ்பிரிட் அப்படின்னா உணர்வு, ஃபார்ம் அப்படின்னா வெளிப்படுத்துதல். இப்போ ஒருத்தர் மீது நமக்கு அன்பு, மரியாதை அப்படிங்கிற உணர்வு இருக்குது, அதை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம். அவரை வணங்குகின்ற விதம், கையெடுத்து கும்பிட்றோம் அல்லது அவர் பாதத்தை தொட்டு வணங்குறோம், அதை ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பிரிட் அப்படின்னா உணர்வு, ஃபார்ம் அப்படின்னா அதை வெளிப்படுத்துகின்ற விதம். இந்த ஸ்பிரிட்டு தான், உணர்வு தான் எந்த இடம், காலம், தேசம் மாறுபடாதது. ஃபார்ம் இடத்துக்கு இடம் மாறுபடும். நம்ம பாரத கலாச்சாரத்தில் ஒரு மாணவன் ஆசிரியர் முன்னாடி செருப்பு இல்லாமல் இருந்தால் ஆசிரியருக்கு கொடுக்குற மரியாதை. வேறு கல்ச்சரில் ஷூ இல்லாமல் டீச்சர் முன்னாடி நின்னால் அது டீச்சரை அவமானப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இது என்னன்னா, அந்த ஃபார்ம் வேறுபடுகிறது, அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிற ஸ்பிரிட், உணர்வு மாறுபடுவதில்லை. அப்படி ஒரு ஆசிரியர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கணும்னா உண்மையான பதில், எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதுவுமே வேண்டாம், அந்த ஸ்பிரிட் இருந்தால் போதும். பிறகு என்ன ஆகும்னா, என்ன தேவையோ அதை நம்ம எறியாமல் நாம் நாடி விடுவோம். அதனால் முதல் பதில் என்னவென்றால், இதற்கு நம்ம எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை, இதற்காக நம்ம எந்த பிஹெச்டியும் பண்ண வேண்டாம். ஒரு டீச்சருக்கு இருக்க வேண்டிய ஸ்பிரிட் இருந்தால் போதும். பிறகு நம்ம என்ன பண்ணிடுவோம், சரியான சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருப்போம். அப்படி ஸ்பிரிட் இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலும் வெற்றி அடைய என்னென்ன ஸ்கில், என்னென்ன அறிவு, எதையெல்லாம் வளர்த்திக்கணுமோ அதை நம்ம அறியாமல் மகிழ்ச்சியாக அதை நாம் வளர்த்தி கொள்வோம். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கணும்னா நம்ம அந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை உணர்வு பூர்வமாக நாம் மதித்தால், நாம் விரும்பினால் சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருப்போம். இதுதான் கீ. மீதி நம்ம பார்க்க போகிற கருத்தெல்லாம் சப்ளிமெண்டரி, சும்மா ஒரு ஜாயின் பண்ணுறதே தவிர ஒரு உண்மையான பதில் அல்லது உண்மை என்னவென்றால், ஒரு சரியான தாயாக இருக்கணும்னா அந்த தாய்மையை மதித்தால் போதும். சில பேர்
அந்த தாய்மையினுடைய வேல்யூ தெரியாமல் தாயாக இருந்தால் எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஒரு வெற்றிகரமான தாயாக இருக்க முடியாது. அதுபோல தான் அந்த டீச்சருங்கிற ஸ்பிரிட் இருந்தால் நாம் சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கலாம். அடுத்த சக்ஸஸை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இனி நம்ம அடுத்து பார்க்க போகிற கருத்து இந்த சாஸ்தா டீச்சர் சாஸ்திரத்தையும் சிஷ்யனையும் சரியாக கையாண்டால் நம்ம வெற்றிகரமான ஆசிரியராக இருப்போம். இனி அடுத்த தலைப்பு சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் எந்த சப்ஜெக்டை நாம் கையாளுகின்றோமோ அந்த சப்ஜெக்டை சாஸ்திரம்னு சொல்கிறோம். இந்த சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று விஷயக, இரண்டாவது பிரக்ரியா அப்படின்னு பிரிக்கிறோம். விஷயம் அப்படின்னு சொன்னால் தி சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கே அதைத்தான் விஷயம்னு சொல்கிறோம். பிரக்ரியா என்றால் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கின்ற விதம், கம்யூனிகேஷன், கம்யூனிகேட்டிங் மெத்தட். அதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம டீச் பண்ணுறோமே அந்த டீச்சிங் மெத்தடுக்கு பேர் பிரக்ரியா. இப்போ சாஸ்திரங்கிற தலைப்பை எப்படி பிரித்தோம்னா சப்ஜெக்ட் அண்ட் ஹேண்டலிங் த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை எடுத்து விளக்குகின்ற முறை. இந்த இரண்டும் சேர்ந்து தான் சாஸ்திரங்கிற தலைப்புக்குள் வருகிறது. இப்போ இதில் நமக்கு ரெண்டு இருக்குது, சப்ஜெக்ட் அண்டு அந்த சப்ஜெக்டை ப்ரெசன்டேஷன், அதை எடுத்து மாணவர்களுக்கு சொல்கின்ற விதம். இப்போ இந்த இரண்டில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா இரண்டுமே சமமான அந்தஸ்தை பெறுகிறது, முக்கியத்துவத்தை பெறுகிறது. சில சமயம் சப்ஜெக்டை விட அதை எடுத்து சொல்கிற விதம் அதிக முக்கியமாகிறது. ப்ரெசன்டேஷன் சம்டைம் மோர் இம்பார்ட்டண்ட். எப்படி என்றால் சில சாக்லேட் எல்லாம் பார்ப்போம், 20 ரூபா 15 ரூபா இருக்கும். அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் சப்ஜெக்ட், விஷயத்தை போல. அந்த ரேப்பர் இருக்கே அது ப்ரெசன்டேஷன், அந்த ரேப்பர் இருக்கே அது ப்ரெசன்டேஷன். உள்ள இருக்கிற சாக்லேட்டுங்களுடைய ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 6 ரூபாய் இருந்தால் அந்த ரேப்பர்னுடைய காஸ்ட் 10 ரூபா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அட்ராக்ட் ஆகிறது கண்டென்ட்டை விட ஹவு இட் அப்பியர்ஸ், அதை எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேப்பருக்கு கண்டென்ட்டை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க கம்பெனி. காரணம் இது விற்கணும்னா கண்டென்ட்டை விட அதை எடுத்து கொடுக்கிற ப்ரெசன்டேஷன் அதுதான் முக்கியம் என்று உணர்ந்துள்ளார்கள். அதே பிரின்சிபிள் தான் ஒரு சப்ஜெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ, நீங்கள் எந்த சப்ஜெக்டை நம்ம டீல் பண்ணுறோமோ அதை விட அதிக முக்கியம் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த சப்ஜெக்டை எப்படி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறோம் என்கின்ற கம்யூனிகேஷன் ஸ்கில், அது மிக மிக முக்கியம். அதை நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் போரிங் சப்ஜெக்டாக மாறிடும். சரியாக செஞ்சுட்டா எதை போரிங் சப்ஜெக்ட் நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுவே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக மாறிவிடும். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்வார்கள். அதாவது சப்ஜெக்டை விட கம்யூனிகேஷன் மெத்தட், சப்ஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் அதிக முக்கியங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒருவர் நாய் வளர்த்தி கொண்டிருந்தார். அது ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர் ஒரு டானிக் நாய்க்கு கொடுக்க சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணார், அந்த நாயை பிடிச்சி காலையெல்லாம் கட்டி வாயை திறந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றுவார். அந்த நாய் கஷ்டப்பட்டு குடிக்கும். ஏன்னா அந்த நாய்க்கு அந்த டானிக்குள்ளே போகணும். பிறகு நாள் பட என்னாச்சு, இவர் அந்த டானிக்கோட அது ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா அது டார்ச்சர் அல்ல, அது குடிக்கிறது. அப்போ இவரை பார்த்தாவே, அந்த டானிக் பாட்டிலை பார்த்தாவே ஓட ஆரம்பிச்சு. இது போராடி இந்த மாதிரி கொஞ்ச நாள் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிற்று,
இவர் பாட்டில் எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்து பாட்டில் உடைஞ்சிடுச்சு. அந்த ஸ்மெல்லை பார்த்த நாய் ஓடி வந்து அந்த டானிக்கை சுவைச்சு சாப்பிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன ஆகிருக்கு, அந்த கம்பெனி வந்து நாய்க்கு சுவைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் டானிக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பேசாமல் தட்டில் கொடுத்துருந்தா சந்தோஷமாக சாப்பிட்ருக்கும். இவர் கொடுக்கிற விதத்தில் தப்பாக கொடுத்து அதை பார்த்தா அது பயந்தோட ஆரம்பிச்சிடுச்சு. மாணவர்கள் அப்படிங்கிறது நாய்க்கு சமம் இங்கே எக்ஸாம்பிள். பிறகு வந்து அந்த டானிக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர், எடுத்து கொடுக்கிற விதம் ஆசிரியர் குரு. நீங்க தப்பா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்கள் வந்து அதை ஜீர்ணிக்கிறது கஷ்டம். கொடுக்கிற விதத்துல சப்ஜெக்டை கொடுத்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி எவ்ரி சப்ஜெக்ட் நேச்சுரலி லைக் திஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டுமே அழகா பிரசன்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டானிக் அப்படிங்கிறது விஷயக அந்த சப்ஜெக்ட். பொதுவாக வந்து வேதாந்தம், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் போரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரிங்கிறது சீரியல் பார்க்குற மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வந்து அதை சொல்கிறோம். அதை சம்ஹவ் எடுத்து கொடுக்கறதுல தவறு செய்ததனால் அந்த சப்ஜெக்டுக்கே கெட்ட பேரே வந்துடுச்சு. அதனால மிக முக்கியம் என்னன்னா, சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுற விதம் மிக முக்கியம். இப்போ ஒரு ஆசிரியராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கில்லை கண்டிப்பாக வளர்த்தியாக வேண்டும். அதாவது சப்ஜெக்டும் நமக்கு இருக்கணும், அந்த சப்ஜெக்டை எடுத்து சொல்கிற ஸ்கில் இருக்கே அது நமக்கு வேண்டும். அதற்கு முன்னாடி அது எவ்வளவு முக்கியங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் இருக்கே அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்திக்கணும். அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வேண்டும். இதைத்தான் சாஸ்திரத்தில் பிரக்ரியா என்று சொல்கிறார்கள். பிரக்ரியான்னா மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். நாம் வந்து ஒரு கருத்தை எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைப்போமோ அந்த முறைக்கு பெயர் பிரக்ரியா. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஞானம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள எண்ணங்கள் ரூபமாக இருக்கு. நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் இன் தாட் ஃபார்ம். அறிவுங்கிறது நம்ம மனசுல எண்ண ரூபமாக இருக்கு. இப்போ அந்த எண்ண ரூபமான அறிவை இனியொருவனுக்கு எண்ணங்கள் ரூபமாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டீச்சிங்கில், என் மனதில் உள்ள தாட் ஃபார்மில் இருக்கிற நாலேஜை ஸ்டூடெண்ட்டினுடைய மனதில் தாட் ஃபார்மில் கொண்டு போய் நம்ம வைக்கணும். தாட் டு தாட் ட்ராவல் ஆகாது. அது ட்ராவல் ஆகிற மெத்தடு த்ரூ சவுண்டு. அந்த கம்யூனிகேஷன் மூலமாக இந்த தாட் என்ன ஆகுது, சவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த மாணவன் அந்த சவுண்டை கேட்டு மீண்டும் அவன் தாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறான். அப்போ இங்க டீச்சிங் ஒரு அறிவை நம்ம எப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், சூக்ஷ்மமான சட்டில் தாட் அது கிராஸ் சவுண்டா கன்வெர்ட் ஆகி அதை அவன் மீண்டும் சட்டில் தாட்டா எடுத்துக்கொள்கின்றான். இந்த ப்ராசஸ் தான் டீச்சிங் அப்படின்னு சொல்றோம். அதனால வந்து நம்ம கொடுக்கிற வார்த்தை மிக மிக முக்கியம். எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எப்படி இந்த அறிவை கொடுக்கணுங்கிற கம்யூனிகேஷன் மெத்தட், அதை நம்ம வந்து முக்கியத்துவத்தை உணர்ந்து அதில் சில பயிற்சிகளை பெற்று அதில் சில டிசிப்ளினோடு இருந்தோம்னா நம்ம வந்து மாணவர்களுக்கு நன்கு கற்பிக்க முடியும். இப்போ நம்ம வந்து சாஸ்திரத்தை இரண்டாக பிரித்தோம். சப்ஜெக்ட் அதாவது விஷயக, பிரக்ரியான்னு சொல்லி. இனி இந்த இரண்டையும் சுருக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து விஷயக, விஷயத்திற்கு வருவோம். இதில் வந்து மிக குறைவான கருத்து தான். விஷயகன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சப்ஜெக்டை டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்டில் நமக்கு தெளிவான உறுதியான ஞானம் இருந்தால் தான் நம்மளால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில் இருந்து சப்ஜெக்ட் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்டே இல்லைன்னா எதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம்? அப்போ வந்து யார் யார் எந்தெந்த விஷயத்தை சப்ஜெக்டை டீச் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டில் தரோ நாலேஜ் நம்ம அடைந்தாக வேண்டும்.
இதை டெக்னிக்கலாக என்ன சொல்கிறார்கள், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துகிறார்கள். ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் சப்ஜெக்ட்ல தெளிவாக இருக்க வேண்டும். சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவா தான் புரிஞ்சிருக்க வேண்டும். தனக்கே ஒரு புரிவில் ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா நம்மால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், இந்த காலத்து மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சுருடா இருக்காங்க. நமக்கு சப்ஜெக்ட் தெரியலிங்கிறத உடனே கண்டுபிடித்து விடுவார். நீங்க ஸ்டார்ட் பண்ணி 5வது நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான் இங்க சப்ஜெக்டோட வர்றீங்களா இல்லையா. சிலதெல்லாம் தெரிஞ்சதா இருக்கலாம், சம்டைம் மறந்து இருக்கலாம் நமக்கு. அதனால நம்ம கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் நம்ம மெமரியில தெளிவாக இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் இன் சப்ஜெக்ட். அப்படி இல்லை அப்படின்னா மாணவர்களிடம் நம்ம ஒரு மரியாதையை பெற முடியாது, மதிப்பை பெற முடியாது. அது மட்டுமல்ல, நம்மளால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. இப்ப இரண்டாவது கருத்து அப்டேட் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு செல்போன் எடுத்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னை அப்டேட் பண்ணிக்குதுன்னு செல்போனே கேட்குது. அப்படி செல்போனே தன்னை அப்டேட் பண்ண கேட்கும் பொழுது டீச்சர் ஆகிய நாம் அந்த சப்ஜெக்டை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல என்ன புதிதாக வந்துள்ளது அது மிக நமக்கு முக்கியம். அதாவது ஒரு குட் டீச்சர் யார் அப்படின்னு சொன்னா, a good student alone can be a good teacher னு சொல்றோம். அப்போ அந்த டீச்சர் சரியா இருக்கணும்னா நல்ல ஸ்டூடெண்டா இருந்துட்டே இருக்கணும். அந்த அப்டேட் அப்படிங்கிறது முக்கியம். சில சப்ஜெக்ட்ல அப்டேட் இல்லாம இருக்கலாம், அவர்கள் அவர்களுக்கு என்னங்கிறது அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். ஆனா மேக்சிமம் சப்ஜெக்ட் அப்டேட்ல இருந்துட்டே இருக்கு, அதை நம்ம செய்தாக வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார்கள், ரிலேட்டட் நாலேஜ். அந்த சப்ஜெக்டை நம்ம டீச் பண்றோம்னா சப்ஜெக்டுக்கு சம்பந்தமான அறிவை நாம் அடைய வேண்டும். அந்த ரிலேட்டட் நாலேஜ் இருந்தா தான் அந்த சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்படாதது ஆனா அதோட கொஞ்சம் ரிலேட்டட் நாலேஜ் தேவை. அப்டேட் இல்லைனாலும் அந்த அறிவு இருந்தா தான் நம்ம நல்லா டீச் பண்ண முடியும். இப்போ ரிலேட்டட் நாலேஜ், ஈவன் நம்ம வேதாந்த கிளாஸ் நான் எடுக்கும் பொழுதும் கூட சில எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு பிசிக்ஸ்ல இருந்து சில ரிலேட்டட் நாலேஜ் எக்ஸாம்பிள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. லைட் எக்ஸாம்பிள் தேவைப்பட்டுச்சு. அப்ப லைட்டை பத்தி தெரிய வேண்டியது இருந்தது. E = mc² விளக்கம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதெல்லாம் இந்த பிசிக்ஸ்னு சொல்றோம், பிலாசபிக்கு ஆங்கிலத்துல மெட்டாபிசிக்ஸ்னு சொல்றோம். இப்போ அதுல சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில ரிலேட்டட் சப்ஜெக்டினுடைய எக்ஸாம்பிள்ஸுக்காக ஒரு அறிவு நமக்கு தேவைப்படும். அதனால வெறும் சப்ஜெக்ட் மட்டும் நம்மிடம் இருந்தா போதாது, அது அப்டேஷன் இருக்கணும். பிறகு ரிலேட்டட் நாலேஜ், பிறகு டீச்சர்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில். அடுத்தது என்னவென்றால் நியூ எக்ஸாம்பிள், புதிய புதிய அந்தந்த காலத்திற்கு தகுந்த எக்ஸாம்பிளை நம்ம காயின் பண்ணணும். அதுதான் டீச்சர்கிட்ட இருக்கிற ஆர்ட். அந்த சப்ஜெக்ட்ல அதே எக்ஸாம்பிளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் எக்ஸாம்பிளை மாற்றவே முடியாது. நாங்கள் வேதாந்தத்தில் 2 எக்ஸாம்பிளை மாற்ற முடியாது. எத்தனை தலைமுறையானாலும் சொல்லிகிட்டே இருப்பார்கள். இந்த கயிறு, பாம்பு, பானை, குயவன், இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த தவறாக கயிற்றுல பாம்பை பார்க்குற எக்ஸாம்பிள் எல்லாம் மாற்ற மாட்டோம். ஆனால் வேறு சில உதாரணங்கள் டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி இந்த சப்ஜெக்ட் மேட்டர், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் நம்ம தரவா இருக்கணும், அப்டேஷன் இருக்க வேண்டும், எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கணும். ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட் அளவு ஞானம் இருந்தால் டீச் பண்ண முடியாதான். சப்ஜெக்டுக்கு மேலே ஞானம் இருந்தால் தான் அதை டீச் பண்ண முடியுமா. அந்த சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு அந்த அளவுக்கு டீச் பண்ண முடியாதுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியமம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ், இப்படி நம்ம சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி சப்ஜெக்ட்ல தரவா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிறகு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த சப்ஜெக்டுமே போரிங் சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட்னு சொன்னாவே சாஸ்திரம்ங்கிற வார்த்தைக்கு
பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் சொன்னாவே ஒரு அறிவினுடைய சேர்க்கை. பாடின்னு சொன்னாவே எது கன்சிஸ்டன்ஸா ஒரு ஆர்டரா இருந்தா தான் அது பாடின்னு சொல்றோம். இப்போ உடல்னு சொன்னாவே தலை, கை, கால்னு சொல்லி ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா ஒரு ஆர்டரா ஃபங்க்ஷன் ஆகிறத பாடின்னு சொல்றோம். இப்போ எந்த ஒரு நாலேஜுமே ஒரு ஆர்டர்லினஸோட இருக்கு. அதனால நோ சப்ஜெக்ட் இஸ் டல். அதை நம்ம எடுத்து சொல்ற விதத்தில் அப்படி மாத்திடுறோமே தவிர பிறகு எல்லா சப்ஜெக்டுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் தான். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல ஆசிரியர்கள் தரவா இருந்துட்டா அடுத்த டாபிக்கு நம்ம போறோம். அதுதான் பிரக்ரியா, கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ இதுல இருந்து பல கருத்துக்களை நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வேதாந்த சாஸ்திரத்தில் ஆங்காங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் தான். அந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாம கருத்துக்களை மட்டும் இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது ஒரு சப்ஜெக்டை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா எந்த சப்ஜெக்டையும் நம்மால் புரிய வைக்க முடியும். அதுல இப்ப சில கருத்துக்களை பார்க்க போறோம். இதைத்தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். ஒரு கோணத்துல பார்த்தா சில பேர்த்துக்கு இது இயற்கையா இருக்கும், இது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஒரு சிறிய கருத்தை மிக தெளிவாக புரிய வைப்பார்கள். சில பேர்த்துக்கு அது இயற்கையா அமைவதில்லை. ஆனால் கொஞ்சம் கடினப்பட்டு அந்த ஸ்கில்லை வளர்த்தி கொள்ளலாம். இந்த பாடுற மாதிரி சில பேர்த்துக்கு இயற்கையா பகவான் அந்த குரலை கொடுத்திருப்பார். அவங்க நேச்சுரலா பாடலாம். சில பேர்த்துக்கு விருப்பம் இருந்தா பிராக்டிஸ் பண்ணலாம். அதே போல கம்யூனிகேஷன்ங்கிறத லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். சில பேர்த்துக்கு ஓஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும், ஆனா அந்த ஸ்கில் இருக்காது. நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்க ஒரு ப்ரொஃபஸரை நாங்க சொல்லுவோம், அவர் ஹீஸ் அ ஓஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிறகு அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, ஓஷன்ல இருக்கிற வாட்டர் இருக்கே அது குடிக்கிறதுக்கு பயன்படாது. அப்படி அவர் அவ்வளவு நாலேஜ் இருந்தும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அறிவை பெறுவதுங்கிறது மிக மிக கடினம். அந்த ஸ்கில் இறைவன் கொடுத்திருந்தா ஓகே, கொடுக்கவில்லை என்றால் நம்மால அதை அடைய முடியும். அதுக்குதான் ஒரு கருத்து பார்த்தோம், அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டினா நம்மால எதையும் அடைந்து விட முடியும். அதுல சில கருத்துக்களை இப்ப பார்க்கிறோம். இப்ப முதல் கருத்து, இந்த கம்யூனிகேட் பண்ற விஷயத்துல முதல் கருத்து, அந்த காலகட்டங்கள்ல எல்லா சப்ஜெக்டையும் சூத்திர ரூபமா உருவாக்கி இருந்தார்கள். ஈவன் நன்னூல் சூத்திரம்னு சொல்லி எல்லாமே சூத்திர ரூபமா இருக்கும். அந்த சூத்திரத்துக்கு சாஸ்திரத்துல 2 லட்சணங்கள் சொல்கிறார்கள். 3 லட்சணம் சொல்றாங்க, இங்க 2 நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 லட்சணமுமே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சூத்திரம் அப்படின்னா ஃபார்முலா, ஒரு பெரிய கருத்தை சிறிய வாக்கியத்துல அடக்கி வைக்கிறது, பிறகு அதை எடுத்து நம்ம விளக்கிறது. அப்படி கம்யூனிகேஷன் சூத்திரவத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சூத்திரத்தை போல. அதுல என்ன 2 என்றால், ஒன்று அல்பாக்ஷரம் சொல்வார்கள். அல்பாக்ஷரம்னா ஒரு கருத்தை ஒரு பாயிண்ட், நீங்க என்ன சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்கிறீர்களோ அதுல ஒரு கருத்தை ஒரு சென்டென்ஸ்ல உங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா 2வது சென்டென்ஸ் பயன்படுத்த கூடாது. ஒரு சென்டென்ஸ்ல அறிவை கொடுக்க முடியும்னா ஒரே சென்டென்ஸ்ல நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது திரும்ப திரும்ப 10 முறை அல்லது 10 சென்டென்ஸை எடுத்துட்டு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் ஒருத்தர் பண்றார். அவரே 6 சென்டென்ஸ்ல கம்யூனிகேட் பண்றார். இனி ஒருத்தர் 3 சென்டென்ஸ்ல கம்யூனிகேட் பண்றாருன்னா ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல் டீச்சர்னா குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துபவர் தான் சக்சஸ்ஃபுல் டீச்சர் அல்லது பெஸ்ட் கம்யூனிகேஷன். இப்ப சூத்திரவத் அல்பாக்ஷரம்னா அந்த இடத்துல எவ்வளவு வார்த்தைகளை சென்டென்ஸை பயன்படுத்தினா போதுமோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும். எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அது ஸ்டூடெண்ட்டுக்கு பேர்டனா இருக்கும். அப்ப குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இதுதான் பேசிக் ரூல், பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது
5 சொற்கள்ல ஒரு அர்த்தத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும்னா 5 தான் பயன்படுத்தணுமா. அதுக்கு சொல்வார்கள், ஒரு ஆசிரியர் என்ன பேசணும் அப்படிங்கிறத விட என்ன பேசக்கூடாதுங்கிறத தான் முதல்ல தெரிஞ்சுக்கணுமா. எதை நம்ம பேசக்கூடாது, இந்த இடத்துல எது வரக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், எது வரணும் அப்படிங்கிறத விட. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனா என்ன சொன்னோம், குறைவான வார்த்தைகளால், காலங்களால், சொற்களால் நம்மால ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னா அதைத்தான் எடுத்துக்கணும். இனி அடுத்தது பேலன்ஸ் ஆகுது. அடுத்த பேலன்ஸ் என்னன்னா, குறைவா பயன்படுத்துறன்னு சொல்லி மாணவனுக்கு சந்தேகம் வர்ற நிலையில விட்டு வச்சுட்டு வரக்கூடாது. நான் குறைவான சென்டென்ஸை பயன்படுத்தி கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லி அறகுறையா அந்த சப்ஜெக்டை விட்டுறக்கூடாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அசந்திக்தம்னா அடுத்த வார்த்தையை போடுவோம். அசந்திக்தம்னா வித்தவுட் டவுட். அப்போ குறைவான சென்டென்ஸை பயன்படுத்தணும், தேவையில்லாத சென்டென்ஸை அதிகமா பேசக்கூடாது. அதே சமயத்துல அதிகமா பேசக்கூடாதுங்கிற தாட்ல சந்தேகத்தோட நம்ம விட்டு வைக்க கூடாது, சந்தேகம் இல்லாமலும் இருக்க வேண்டும். இப்போ ஏன்னா பேசுறது தான் டீச்சர்னுடைய தொழில். அப்ப டீச்சர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போ குறைவா பேசலாம், பேசாம எப்ப இருக்கலாம்ங்கிறத அவங்களுடைய தாட்டா இருக்கணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இப்ப முதல் கண்டிஷன் என்ன என்றால், இந்த 2 சேர்ந்து போகணும். அல்பாட்சரம் அசந்திக்தம்னு சாஸ்திரம் சொல்லும். அல்பாட்சரம்னா, அல்பம்னா குறைவு, அக்ஷரம்னா எழுத்துக்கள். குறைவான எழுத்து, குறைவான சென்டென்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணணும், சுருக்கமா கூறணும். அதே சமயத்தில் சந்தேகம் இல்லாமல் அது இருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூத்திரவத், சூத்திரத்தை போல. எப்படி மகான்கள் எல்லாம் ஒரு கருத்தை ஃபார்முலா ஃபார்மேட்ல எழுதி வச்சாங்களோ, இவன் பதஞ்சலியே யோக சாஸ்திரம் சூத்திர ரூபமா இருக்கு, இறை தத்துவம் பிரம்ம சூத்திரமா இருக்கு, அப்படி எல்லாமே சூத்திர ரூபமா இருக்கு. அப்படி கம்யூனிகேஷன் சூத்திரமா இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எவ்வளவு பேசணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா மாணவனுக்கு அது ஒரு பேர்டன் ஆக இருக்கும். இனி அடுத்த 2வது கருத்து. இப்ப 2வது கருத்து என்னவென்றால், இங்கேயும் 2 இருக்கு, பேலன்ஸ் பண்ணணும். 2வது மீண்டும் சாஸ்திரத்துல சொல்ற வார்த்தை அபியாசக. அபியாசம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்லாத்தான் இருக்கும். அபியாசம் என்றால் பிராக்டிஸ், திரும்ப திரும்ப செய்தல். அபியாசம்னா திரும்ப திரும்ப செய்தல். சில சமயங்கள்ல ஒரு கருத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கு. சும்மா ஒரே முறை சொல்லிட்டா அறிவு மனசுல போய் அந்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிடும். அது மனசுல பதிய வைக்க வேண்டும் என்றால் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ரிப்பீட்டிஷனுக்கு பேரு தான் அபியாசம். இந்த அபியாசத்துக்குன்னு தனி சக்தி இருக்கு. இப்ப யோகம்னு சொன்னாவே அபியாசம் தான். இப்ப ஆசனம் பண்றோம், 1 நாள் 2 நாள் பண்றோம். சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தொடர்ந்து 10 நாள் பண்ணாதான் பலன். அப்படின்னு என்ன இல்லை, 1 நாள் பண்ணா 1 நாளுக்கான பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. அபியாசம்னா அந்த தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். இங்க ரிப்பீட்டிஷன். சில சமயங்கள்ல சில சப்ஜெக்டை நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. அதை நம்ம புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். பிறகு இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு. இந்த அபியாசத்துக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டிய இனி ஒரு கருத்து என்னவென்றால், இப்ப சாஸ்திரமே கான்ட்ரடிக்டரா 2 சொல்லுது. நீ அபியாசமும் பண்ணணும், அதே சமயத்துல இனி ஒண்ணு என்னவென்றால், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது சாஸ்திரப்படி ஒரு தோஷம், ஒரு குற்றம். நம்ம அரைச்ச மாவு அரைக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா, அதே போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அதுக்கு சாஸ்திரத்துல கூறுவது கூறல் என்ற குறை அப்படின்னு சொல்லுவார்கள். இனி ஒரு வார்த்தை புனருக்தி தோஷம். புனகன மீண்டும், உக்தினா சொல்றது. இந்த சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது ஒரு குற்றம். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது பாரு, அபியாசம் பிராக்டிஸ்னு சொல்லுது,
அதே சமயத்துல புனருக்தி வரக்கூடாது, சொன்னதையே சொல்லக்கூடாது. இந்த இடத்துலதான் நமக்கு காமன் சென்ஸ்னு ஒண்ணு வேணும். அதாவது நான் நெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸ் பார்த்தேன், வாட் cannot be taught, எதை டீச் பண்ண முடியாதுங்கிற கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் காமன் சென்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. எதை டீச் பண்ண முடியாதுன்னா காமன் சென்ஸை தான் டீச் பண்ண முடியாது. சாஸ்திரம் இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுது, உன்னுடைய காமன் சென்ஸை தான் நீ யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எதை ரிப்பீட் பண்ணணும், எப்ப நிறுத்தணும். இந்த வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியறதில்லை. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது ஒரு குற்றம். ஒரு மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக சொன்னதையே சொல்ல வேண்டியது டீச்சிங் முறை. அப்ப நம்ம மாணவனுக்கு புரியறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கானா, அப்ப எதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், எதை ஒரு முறைக்கு மேல சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை என்னிடத்துல சொல்லுச்சு, அம்மாவிடம் இருந்து உனக்கு பிடிக்காத குணம் என்னன்னா படி படி படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுதான் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு முறை சொன்னா எனக்கு தெரியாதா? அப்ப என்னன்னா இது ஒரு குற்றம். என்ன குற்றம்? அது சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா நம்ம இரிட்டேட் ஆயிடுறோம். கேட்டதையே எவ்வளவு முறை கேட்க முடியும்? அப்படி இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னா சூத்திரம், சுருக்கமான சென்டென்ஸ் எடுத்துட்டு அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும். சுருக்கம்ங்கிற பேர்ல சந்தேகத்தை உருவாக்கிற விடக்கூடாது. இப்ப சந்தேகம் இல்லாமல் தெளிவாக சுருக்கமா பேசணும். அதே போல மாணவர்களுக்கு சொன்னதையே சொல்றாங்கிற அலுப்பு வர்ற வரைக்கும் அபியாசம் பண்ணணும். இந்த சொன்னதையே சொல்றாங்க அப்படிங்கிற அலுப்பு வராம நம்ம அபியாசம் செய்ய வேண்டும். இப்ப இதையவே நாம் மறுபடியும் 5 முறை சொன்ன தோஷமாயிரும். அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். அப்போ ஒரு விஷயம் காமன் சென்ஸ்ல எவ்வளவு சொல்லணும், எவ்வளவு சொல்லக்கூடாது. மூன்றாவது பாயிண்ட் ஸ்டூடெண்ட் மாணவனுடைய கவனத்தை ஈர்த்தல், கவனத்தை கேப்சர் பண்றது. கேப்சரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் அல்லது கெய்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன், இதை சமஸ்கிருதத்தில் அவதானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாணவனுடைய கவனத்தை ஆசிரியர் கேப்சர் பண்றது, ஈர்த்தல். உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. மாணவனுடைய கவனத்தை நம்ம ஈர்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% சக்சஸ். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாலும் ஸ்டூடெண்டோட கவனத்தை நம்மால ஈர்க்க முடியவில்லை என்றால், ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டை கொண்டு வர முடியவில்லை என்றால் நம்மளுடைய ஸ்கில் பயனற்று போகிறது. அப்ப நம்மளோட அடுத்த ஒரு அட்டென்ஷன் என்னவென்றால் ஸ்டூடெண்ட்டுடைய கவனத்தை நம்ம ஈர்த்தல். இது ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இங்க பார்க்கிறோம். மீதியெல்லாம் டீச்சர்னுடைய அல்லது உங்களுடைய ஹோம்ஒர்க், எப்படி கவனத்தை கொண்டு வருதல். அதாவது கிளாஸுக்கு வர்றோம், வந்த உடனே சீரியஸா கிளாஸ் ஆரம்பிச்சா அவனுக்கு கவனம் வராதுன்னா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் 2 பேசி ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு ஜோக் அல்லது ஒரு ஸ்டோரி, அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட இருந்து பேச வச்சுட்டு இன்னைக்கு என்ன சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்க கேட்டுட்டு பாடத்தை ஆரம்பிச்சு பாருங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ் ஆயிடுவான். பகவான் கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அர்ஜுனன் கேட்டுட்டு தான் இருக்கான். இடையில சுருணு கேல் கேல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு சங்கரர் விளக்க எழுதும் பொழுது பகவான் அர்ஜுனனுடைய கவனத்தை ஈர்க்கின்றார் அப்படின்னு விளக்கம் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முக்கியமான டாபிக் வரும்போது, குரூஷியல் திங் வரும்போது எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தேவைப்படுகிறது. அதை பகவான் வாங்கி கொள்கிறார், அதை அர்ஜுனன் கிட்ட இருந்து எடுக்கிறார்னு சொல்றார். அப்படி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அதை பேஸ் பண்ணித்தான் நீங்க அடுத்தது டெவலப் பண்றதா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அட்டென்ஷன் இருந்தா எடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கிளாஸே கேன்சல் பண்ணி அதை ஏதாவது ஜோக் சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு போனாலும் தவறு கிடையாது. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்டினுடைய கவனத்தை என்ன செய்தால் நாம் கேப்சர் பண்ண முடியுமோ அதை எடுத்தல்.
அது அடுத்த 3வது கருத்து. 4வது கருத்தை கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். அதே போல இனியொரு ஸ்கில் இருக்கு, அது லிசனிங் ஸ்கில், கேட்கின்ற ஒரு ஸ்கில். இந்த உலகத்துல கஷ்டமான ஜாப் என்ன அப்படின்னு சொன்னா கேட்கறது, ஈஸியான ஜாப் என்னன்னா பேசுறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. இப்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் என்னன்னா கேட்டல். அந்த கேட்டல் அப்படிங்கிற ஸ்கில்லை நம்ம மாணவர்களிடத்தில் வளர்த்தி விட வேண்டியது ஆசிரியருடைய கடமை. அதை நீங்க எப்படி வளர்த்துவீங்க? அதுக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். மாணவனுக்கு எப்படி அந்த லிசனிங் ஸ்கில்லை வளர்த்தணுமோ அப்படி வளர்த்த வேண்டும். அதுக்கு என்ன சொல்வார்கள், இந்த லிசனிங் ஸ்கில் எப்போ வளரும்னா, கேட்பவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பேசணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரக்கூடாதான். பேசணுங்கிற எண்ணத்துல கேட்டுட்டு இருந்தா லிசனிங் ஸ்கில் 0 அல்லது நெகட்டிவ். ஏன்னா சில பேர் நம்ம கிட்ட சந்தேகம் கேட்பார்கள், கேட்டுட்டு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பேசலான்னு மைண்ட்ல பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுக்குள்ள என்ன பேசலாங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்கும் போது லிசனிங் ஸ்கில் டோட்டலி அவுட். இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு லிசனிங் ஸ்கில்ல வளர்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்னுடைய பகவத்கீதை கிளாஸுக்கு பெரியவர்கள் தான் வருவார்கள். குறிப்பா 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை நான் அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அது குழந்தைகளுக்கு அது கஷ்டம், அது போர் அடிச்சிடும். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 3rd or 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைய கூட்டிட்டு வருவார். நான் பலமுறை அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், நீ ஏம்மா வர்ற, கிளாஸுக்கு வர வேண்டாம். பிறகு அந்த குழந்தையே இல்லை, நான் வர விரும்புறேன் அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. பிறகு நான் அது ஏன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன் அந்த குழந்தை வருதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டேன், அந்த கிளாஸுக்கு குழந்தைய டார்ச்சர் பண்றாங்க. சில பெற்றோர்கள் அப்படி பண்ணுவாங்க, ஆன்மீகத்துல இழுத்து விடணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஆன்மீகத்தை கண்டாவே அலர்ஜி வர்ற மாதிரி பண்ணி விட்டுருவார்கள். அப்படி அந்த குழந்தைய கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பிறகு எனக்கு உண்மை புரிஞ்சது, அவர் அந்த குழந்தையினுடைய தந்தை டெய்லி ஆபீஸுக்கு போயிடுறார், சண்டே தான் வீட்டுக்கு வர்றார். அந்த குழந்தைக்கு தந்தையினுடைய பிரசன்ஸ் தேவைப்படுது. அதனால தந்தையோட ஸ்கூட்டர்ல வர்றது, கிளாஸ்ல அப்பா கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த குழந்தைக்கு கிளாஸ் பெயினா தெரியல, அதுக்கு தேவை தந்தையினுடைய பிரசன்ஸ். அதை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் சரி நீ வா அப்பா பக்கத்துல உட்கார்ந்துக்கன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த குழந்தை கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வரும். அந்த என்ன கிளாஸ்ல பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைச்சாச்சு. நான் கிளாஸ்ல அந்த குழந்தை கஷ்டப்படுமோன்னு நினைச்சேன், ஆனா கஷ்டப்படல. ஏதாவது அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தைய பத்தி ஒரு கமெண்ட் வந்ததுன்னு அந்த ஸ்டூடெண்ட் என்ன இடத்துல சொன்னார். அந்த என்ன கமெண்ட் வந்துச்சா, இந்த குழந்தை கிளாஸ்ல உட்கார்ந்து கை கால் அசைக்காம அந்த இடத்துல சப்தம் போடக்கூடாது, அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். இந்த ஒரு 6 monthsல அந்த குழந்தைக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கா. கிளாஸ்ல என்ன சொன்னாலும் உடல்ல எந்த அசைவில்லாம அப்படியே அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங் இந்த குழந்தைக்கு எங்க கொடுத்தீங்கன்னு டீச்சர் அந்த என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாங்க. அப்பதான் இவரே புரிஞ்சது, இந்த குழந்தை என்னுடைய பக்கத்துல உட்காரணுங்கிற எண்ணத்துல கிளாஸுக்கு வந்துட்டு அந்த லிசனிங் ஸ்கில் அந்த குழந்தைக்கு வளர்ந்திருக்கு. அப்ப இந்த லிசனிங் ஸ்கில் எப்படி வளரும் என்றால், இந்த ஸ்விம்மிங் ஸ்கில் எப்படி வளரும்னா, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா வளராது, தண்ணிக்குள்ள விழுந்து ஸ்விம் பண்ணத்தான் வளரும். சைக்கிளிங் ஸ்கில் எப்படி வரும்னா, சைக்கிள் ஓட்டத்தான். அப்ப லிசனிங் ஸ்கில் கேட்கத்தான் வளரும். அப்போ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கேட்க வளரும். அப்படி ஒரு குழந்தை கேட்கணும் அப்படின்னா மனசுல சந்தோஷமா அமர்ந்திருக்க வேண்டும். இப்ப அந்த குழந்தை அப்பாவுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறங்கிற மகிழ்ச்சியில அமர்ந்திருக்கு. நான் பேசுற சப்ஜெக்ட் ஒன்று அந்த குழந்தைக்கு புரியல, ஆனா என்ன வளர்ந்திருக்குன்னா அந்த கேட்கும் திறன் அந்த குழந்தைக்கு வளர்ந்திருக்கு. அப்போ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, கேட்கின்ற திறன் மாணவனுக்கு வளரணும் அப்படின்னா அவன் வகுப்புல மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்க வேண்டும்.
அதனாலதான் ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமா வந்தா அந்த ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். டீச்சர்ஸ் சந்தோஷமா வந்தா மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தா டீச்சர் சந்தோஷமா வருவாங்க, டீச்சர் நல்லா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமா வருவார்கள். அப்போ அந்த மாணவன் அந்த கிளாஸ்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கணும். அட் ஈஸின்னு சொல்றோம்ல, ஏன்னா நான் அந்த குழந்தைய நல்லா ஞாபகம் இருக்கு, அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ட்ரைனிங் நடந்திருக்கு, 1 hour எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தூங்காமலும், அது ஒரு கண்டிஷன், டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தூங்காம கேட்டு கேட்டு கேட்கின்ற திறன் வளர்ந்துள்ளது. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு கேட்கின்ற திறனை வளர்க்க வேண்டும். அப்போ அவங்கள பேசாத அப்படின்னு மிரட்டுறதை விட பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை கம்ஃபர்டபுளா உட்கார வச்சிருக்கணும். அதனாலதான் டீச்சரா மட்டும் இருந்தா சக்சஸ் ஆக முடியாது. அப்பப்போ ஒரு தாயாக, அப்பப்போ ஒரு தந்தையாக இருந்தா தான் சக்சஸ் ஆக முடியும். அப்போ ஒரு லவ்வபிள் அட்மாஸ்பியர், ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் நடக்கின்றது. தாட் டு தாட் த்ரூ வேர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்ப அந்த கிளாஸை ஒரு மிலிட்ரி டிசிப்ளினா இல்லாம ஒரு பிளே கிரவுண்டு மாதிரி வச்சிருந்தா, மாணவன் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தால், ஒரு டென்ஷன் இல்லாம பயம் இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணலையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்தால் அவனுக்கு லிசனிங் ஸ்கில் வரும். ஒரு மகிழ்ச்சியா டென்ஷன் இல்லாம பயம் இல்லாம இருந்தா வளரும். இனி ஒரு கருத்து சொல்வார்கள், பயம் என்பது ஒரு மனதுல கேட்கின்ற சக்தி போயிடும். இப்ப ஒரு நாய் ஏதோ வருது, மனசுல பயம் வந்தாச்சு, அந்த நேரத்துல யார் நமக்கு என்ன சொன்னாலும் காதுல விழுகாது. பயம்னு சாதாரண விஷயத்தையும் கூட கேட்க முடியாது. நம்ம மாணவர்களை பயப்படுத்தி எப்படி அறிவை கொடுக்க முடியும்? இந்த அறிவை கொடுக்கறதுங்கிறது அன்புங்கிற சேனல்ல கொடுக்க முடியுமே தவிர பயப்படுத்தியோ அல்லது திட்டியோ கோபப்படுத்தியோ கொடுக்க முடியாது. இப்ப 2, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவனத்தை ஈர்த்தல். அந்த நேரத்தில் உங்களால ஈர்க்க முடியலன்னா கிளாஸ் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏதாவது விதத்துல அல்லது 3/4 மணி நேரத்துல 20 நிமிஷம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதுல கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம். அதை விட முக்கியம் அந்த மாணவனுடைய கேட்கும் திறனை வளர்த்தல். நான் இங்க பாயிண்ட் மட்டும்தான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும், எப்படி கேட்கும் திறனை எல்லாம் வளர்க்கலாம், அது உங்களுக்கு தான் பிக் ஹோம்ஒர்க். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லிசனிங் பவரை எப்படி நம்ம வளர்க்கணும், அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி அதை செய்ய வேண்டும். அடுத்தது ஜெனரல் ரோல். நம்மளுடைய கம்யூனிகேஷன் மெத்தட், நீங்க எப்படிப்பட்ட சப்ஜெக்டை டீல் பண்றீங்களோ அந்த கம்யூனிகேஷனை ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அடுத்த டாபிக் சிஷ்யக ஸ்டூடெண்ட்னு பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு மெத்தடு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெத்தடு புரியுற மாதிரி இருக்கும், இனி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேற மெத்தடு புரியுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம சிஷ்யானுசாரேன அப்படின்னு சொல்வார்கள். சிஷ்ய அனுசாரம் அப்படின்னா மாணவனுக்கு தகுந்தாற்போல் எடுத்து விளக்குகின்ற முறையை நாம் கையாள வேண்டும் அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட ஒரே ஒரு மெத்தடு மட்டும் இருக்கக்கூடாது, நான் இந்த மாதிரி தான் டீச் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. அது சப்ஜெக்ட் டு ஸ்டூடெண்ட், மாணவர்களுக்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் மெத்தடை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கணும். அது சிஷ்யானுசாரேன. அதற்கு அடுத்தது விஷயானுசாரேன. விஷயானுசாரம்னு சொன்னா, விஷயம்னா இங்க சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேஷன் மெத்தடை நீங்க அடாப்ட் பண்ணணும். இந்த சப்ஜெக்டுக்கு இந்த மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த சப்ஜெக்டுக்கு இந்த மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஸ்டூடெண்ட், அடுத்தது சப்ஜெக்ட். இந்த இரண்டையும் மையமா எடுத்துக்கொண்டு தான்
எப்படி இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம், எப்படி எடுத்து கம்யூனிகேட் பண்ணணும் என்று நாம் நிர்ணயிக்க வேண்டும். அடுத்தது மீண்டும் எல்லா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கருத்து, உபக்கிரம உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்வார்கள். உபக்கிரம உபசம்ஹாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும். ஒரு கட்டுரையை போல, ஒரு கட்டுரை எழுதுனா ஃபர்ஸ்ட் முகவுரை அப்படின்னு எழுதி அந்த கட்டுரையினுடைய மைய கருத்தை ஃபர்ஸ்டே பிரசன்ட் பண்ணிடுவோம். கடைசியில முடிவுரையில மீண்டும் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சப்ஜெக்டை நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட்லயே என்ன சப்ஜெக்ட் சொல்ல போறோம் அப்படிங்கறத சாரமா ஒரு விஷன் அவங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். அதான் உபக்கிரமம். உபக்கிரமம்னா இத பகவத்கீதையில பகவான் பயன்படுத்துறார். இதெல்லாம் கீதையில பகவான் பயன்படுத்தின மெத்தட். அதாவது அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா நான் இதை பத்தி இப்பொழுது சொல்ல போகிறேன், நான் தியானத்தை பத்தி பேச போறேன், இறை தத்துவத்தை பத்தி பேச போறேன், பக்தியை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி எதை பகவான் பேச போறாரோ நான் இதை பத்தி பேச போறேன்னு முதல்ல பேசுவார். அப்ப ஸ்டூடெண்டோட மைண்ட் என்ன ஆகும், ஓகே இந்த டாபிக் வர போகுதுன்னு சொல்லி அந்த டாபிக்கு அலைன்மெண்ட் ஆயிரும். அந்த அலைன்மெண்ட் ஆன உடனே நம்ம அந்த டாபிக்கை பத்தி பேசும்போது ஸ்டூடெண்டோட மைண்டில் அந்த டாபிக்கு மைண்டு ப்ரிப்பேர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஆரம்பத்திலேயே உங்களிடத்துல நான் எப்படி ஆரம்பித்தேன், 2 மேஜர் சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனை எப்படி பார்க்க போறோம், அடுத்தது எப்படி டீச்சர் சக்சஸ் ஆகலாம். இதுதான் நம்முடைய 2 மேஜர் டாபிக்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்த சம்பந்தமான டாபிக், செகண்ட் செஷன்ல இந்த சம்பந்தமான டாபிக் வர போகுது. அப்ப மைண்ட் அந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். எப்ப பக்தியை பத்தி சொல்ல போறேன்னு அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றாரோ அப்ப அர்ஜுனனுக்குள்ள எமோஷனல் பர்சனாலிட்டி மேல நிற்கும். ஏன்னா அந்த பக்தியை பத்தி சொல்றார், இப்ப பக்தியோட கேட்கணும். எப்ப நான் ஞான விசாரம் பண்றேன்னு சொல்றாரோ அப்ப அர்ஜுனனுடைய இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி மேல நிற்கும். ஏன்னா அறிவுபூர்வமா என்னமோ பகவான் சொல்ல போறார், அப்ப இன்டலெக்டை தயாரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷன்லயே ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். இதுதான் நான் செய்ய போறேன். இன்டைரக்டா அவங்க மைண்ட் அதற்கு தயாராகின்றது. இதுதான் உபக்கிரமம். உபக்கிரமம்னு சொன்னா மேஜர் டாபிக்கை நம்ம பிகினிங்லேயே இதுதான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு செட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க சொல்லிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் இதுதான் நம்முடைய சப்ஜெக்டா இருக்க போகுது. அப்ப பையனுக்கு என்ன ஆயிரும் மைண்ட்ல, ஓகே இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப மைண்ட் அதுக்கு தன்னை எறியாமல் ப்ரிப்பேர் ஆகும். உபசம்ஹாரக அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன். அந்த டாபிக் எல்லாம் பேசி முடிச்ச உடனே அதை அப்படியே கன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும், ஒரு முடிவுரை கொடுக்கணும். அப்ப மைண்ட்ல அது அப்படியே செட் ஆயிடும். இப்ப ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன், இதுதான் நம்முடைய டாபிக்கா இருக்க போகுது. பிறகு நம்ம விளக்குறோம், முடிவுரை என்ன பண்றோம், இப்படித்தான் இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கருத்து அப்படியே மனதில் பதியும். காரணம் என்னன்னா, இந்த டீச்சர்ங்கிறது ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஸ்டூடெண்டோட மைண்டை நம்ம செட் பண்ணாம என்னதான் நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த ஸ்டூடெண்டோடைய மைண்டில் ஃபர்ஸ்ட் மைண்டை ரெடி பண்ணி கருத்தை சொல்லி பிறகு கன்க்ளூட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் அவனுடைய மனதில் அப்படியே பதியும். இது உபக்கிரம உபசம்ஹாரக. இது போல பல கருத்துக்கள் இருக்கின்றது. இன்னொரு கருத்து என்னன்னா ஆடியபிள். இதுவும் ரொம்ப முக்கியம். ஆடியபிள் அப்படின்னு சொன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு சொல்லும் மாணவர்களுடைய காதில் முழுமையாக விழ வேண்டும். பல சமயங்கள்ல லாஸ்ட் வேர்டு டீச்சர் என்ன சொன்னான்னு ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்க வேண்டியது இருக்கு. என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு சொல்லி
அந்த லாஸ்ட் வேர்டை நம்ம சவுண்டு குறைவா கொடுப்போம், அல்லது உச்சரிப்பு குறைவா இருந்து மாணவர்கள் காதில் விழாம போகலாம். இதுல இன்னொன்னு சொல்வார்கள், ஆடியபிள்ங்கிற விஷயத்துல நம்ம சொல்ற கருத்து எந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இருக்க வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை சாஸ்திரத்துல ஸ்வர பேதம்னு சொல்றோம். ஸ்வரம் அப்படின்னு சொன்னா உச்சரிக்கின்ற துவனி, அதை நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுக்கு நம்ம சொல்ற ஸ்வரத்திலேயே அர்த்தம் மாறும். இப்போ உதாரணமா டீச் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், உபதேசித்தல். இதே சொல்லுக்கு ஸ்வரத்தை மாத்தி சொன்னோம்னா பனிஷ் அப்படிங்கிற அர்த்தமே இருக்கு. அன்பா ஐ லைக் டு டீச் அ லெசன் அப்படின்னு சொன்னா டீச்சுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். நீங்க கோவமா ஐ லைக் டு டீச் அ லெசன் அப்படின்னா அந்த டீச்சுக்கு என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிச்சாகணும்னு கோபமா சொன்னா டீச்சுங்கிற வார்த்தைக்கே பனிஷ்னு அர்த்தம். டீச்சுங்கிற வார்த்தை அன்பா சொன்னா அதனுடைய அர்த்தம் வேற. அப்படி எந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணணும், எந்த இடத்துல லூசா விடணும், பிறகு ஃபுல் சென்டென்ஸ் அவர்கள் காதுல விழும்படி இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். இருந்தாலும் இதெல்லாம் தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை நிர்ணயிக்கின்றது. இப்படி பல கருத்துக்கள் எப்படி ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு புரிய வைத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம். இதெல்லாம் நேச்சுரலா நமக்கு வந்துடும், யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். எப்பொழுது டீச்சரா இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுட்டு டீச்சரா இருந்தா, டீச்சருங்கிற ஸ்பிரிட்டோட இருந்தா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நேச்சுரலா நம்மை பின்தொடரும். இதுக்கெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் எப்படி நாம் உபதேசிக்க வேண்டும்ங்கிறதுல நம்ம பார்த்த சாம்பிளான சில கருத்துக்கள். இனி நம்ம சப்ஜெக்டுக்கு போனோம்னா சாஸ்தா, சாஸ்திரம், சிஷ்யக அப்படின்னு மூணா பிரிச்சோம். சாஸ்தானா டீச்சர், அந்த டீச்சர் தன்னுடைய லைஃப், தனக்கு கிடைத்த டீச்சிங்கிற வாழ்க்கை முறையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்தது சாஸ்திரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாதது. அந்த சப்ஜெக்ட்லையும் தரவா இருக்கணும், கம்யூனிகேஷன் மெத்தட் நம்ம உணர்ந்து புரிந்து அதை நம்ம செய்யணும்னு பார்த்தோம். இனி கடைசி டாபிக் சிஷ்யக. சிஷ்யகன்னா ஸ்டூடெண்ட். ஒரு டீச்சர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா மூன்றையும் கையாளணும்னு பார்த்தோம். ஒன்று தன்னை தான் கையாளணும்னு பார்த்தோம். இரண்டாவது சாஸ்திரத்தை கையாளணும், விஷயத்தை எப்படி கையாளணும், கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி கையாளணும்னு பார்த்தோம். தேர்டு ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்டூடெண்ட்டை எப்படி ஜட்ஜ் பண்றது, இதுவும் ஒரு ஸ்கில் தான். இதுவும் ஒரு முக்கிய கருத்து தான். எல்லாருக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்டை எல்லாம் எப்படி பிரித்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, இஃப் யூ ஹியர் யூ மே ஃபர்கெட், இஃப் யூ see யூ மே ரிமெம்பர், இஃப் யூ do யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டால் ஞாபகத்துல வைக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்தா ஞாபகத்துல வச்சுக்குவ, செஞ்சீனா புரிஞ்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்டை டிவைட் பண்றோம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டாலே புரிஞ்சிடும், அவங்கள ஹையர் லெவல்ல பார்க்கிறோம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தா தான் புரியும், சில ஸ்டூடெண்ட்டுக்கு செஞ்சா தான் புரியும். அப்படின்னா 3 லெவல். புரிஞ்சுக்கிறதுல ஒரு கருத்தை வாங்கிக் கொள்வத 3 லெவல் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்கா, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, பவர் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறது, கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு முறை சொன்னா புரியும்னு புரிஞ்சுட்டோம்னா அவங்கிட்ட 2வது முறை பேசக்கூடாது. ஒரு முறை சொன்னா அவனுக்கு புரியாதுன்னா செகண்ட் டைம் அவனுக்கு சொல்லி ஆகணும். இதுல 2 முக்கிய கருத்து இருக்கு. ஒன்று
ஒரு மாணவனுடைய புரிந்து கொள்கின்ற திறனை ஆசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம மனதளவுல தான் ஸ்டூடெண்ட்டை விலக்கி வைக்கணுமே தவிர, நாம ஸ்டூடெண்ட்டை எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறோம்ங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. ரொம்ப பேர் என்ன பண்ணிடுறாங்க, பிரிச்சிடுறாங்க. நீ புரியாதவன், நீ புரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கலாம். ஆசிரியர் அதை பிரிக்க கூடாது, அதை சீக்ரெட்டா வச்சுக்கணும். இவனுடைய லெவல் ஹையரா இருக்கு, இவனுடைய லெவல் கொஞ்சம் மிடிலா இருக்கு, லோவரா இருக்குன்னு புரிஞ்சு வச்சுட்டு, ஒரு மைண்டு மெச்சூர்டு மைண்ட் என்ன அப்படின்னா, நாம ஒருத்தரை பத்தி என்ன ஜட்ஜ் பண்ணி இருக்கிறோம்ங்கிறது அவருக்கே தெரியாம இருக்கிறது தான் என் மெச்சூர்டு மைண்டுன்னு சொல்றோம். அப்போ ஆசிரியருடைய டியூட்டி என்னன்னா, நாம எந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டகரியில வச்சிருக்கிறோம்ங்கிறது அவர்களுக்கு தெரியாம நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனா பல ஆசிரியர்கள் அதை தெரியப்படுத்தி விடுகிறார்கள். உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னாவே புரிகிற சக்தியை அவன் இழந்து விடுகின்றான். உனக்கு புரியாது, உனக்கு சொன்னா புரியாது, அது இன்னொரு ஸ்டூடெண்ட்னுடைய பிரசன்ஸ்ல சொல்லும் பொழுது அது புரியாதுங்கிறது உண்மையா இருக்கலாம். அந்த உண்மை நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், மாணவனுக்கு தெரியக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ற விஷயத்துல முதல் கருத்து என்னவென்றால், அந்த மாணவனுடைய தரத்தை பிரிக்க வேண்டும். அடுத்து முக்கிய கருத்து, அந்த பிரித்த விஷயத்தை அவனுக்கு தெரியப்படுத்த கூடாது. அவனே என்ன நினைச்சிருக்கணும், டீச்சர் நம்ம பத்தி என்ன நினைச்சிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியவே கூடாது, அதை காட்டிக்கொள்ள கூடாது. ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்ம புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணணுமே தவிர அதை காட்டிக்கொள்ள கூடாது. அது மிக முக்கியமான ஒரு கருத்து. இப்ப இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வரும்போது, டீச்சர்னு வரும்போது, இது ஒரு ஜாபுக்கு அப்பாற்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற உறவுங்கிற முறையில் ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருந்தா தான் ஒரு டீச்சரா சக்சஸ் ஆக முடியும். அப்போ டீச்சரினுடைய டியூட்டி என்னன்னா, ஸ்டூடெண்டினுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வர்றான், அவனுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கு, அவன் பெற்றோரை இழந்தவனா இருக்கானா, அல்லது ரொம்ப வசதியானவனா இருக்கானா, அவன் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல வர்றான்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவர்களை நடத்த வேண்டும். ஒருவனுக்கு அம்மா இல்லாம வந்திருக்கலாம், அந்த டீச்சர் அப்பப்ப தாய்ங்கிற அன்பு அவனுக்கு கொடுக்கணும். அப்பா இல்லாம வந்திருக்கலாம், ஒரு டீச்சர் தந்தைங்கிற அன்பை அவனுக்கு அப்பப்ப காட்டணும், நண்பன்கிற அன்பை காட்டணும். அப்படி ஸ்டூடெண்ட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு பின்னாடி ஸ்டூடெண்டினுடைய எமோஷனல் பர்சனாலிட்டியை ஆசிரியர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி. நான் வெறும் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது அதோட போகுது அப்படின்னா அது ஒரு ஜாப் மாதிரி போயிடும், நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். அவனோட எமோஷனல் பர்சனாலிட்டியும் அட்ரஸ் பண்ணணும். இது வெறும் இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டிக்கு அட்ரஸ் பண்ற ஜாப் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டு இருப்பது தான் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ஜாப். இப்போ அவனுடைய உணர்வை பார்த்து அதையும் நம்ம மதிக்க வேண்டும். பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றணும், அது ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துடுது. இப்படி ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப இருக்கு. இது ஒரே ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நோய் வர்றது உங்களுக்கு தெரியும். திடீர்னு இந்த காய்ச்சல்ங்கிறாங்க, அந்த காய்ச்சல்ங்கிறாங்க. அதே போல மரத்துக்கு நோய் வரும். திடீர்னு பார்த்தா வேப்ப மரம் எல்லாம் நோய் வந்திருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா தென்னை மரத்துக்கு நோய் வந்திருக்கும். எப்படி இயற்கையில ஸ்தூலமா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஸ்தூலமா ஒவ்வொரு நோய் வருதோ, அதே போல சற்றுலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில தவறான கருத்துக்கள் உள்ள போய் அதை அந்த காலகட்டங்கள்ல மாத்தி வச்சுட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு பீரியட்ல நடக்கிற மனதில் வருகின்ற நோய். அது ஒரு விதமான வைரஸ் தான். ராங் திங்கிங் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அது ஒரு பவர்ஃபுல் வைரஸ் ஆயிருது. அது தாட் லெவல்ல.
எப்படி ஸ்தூலமா இருக்கோ அதே போல சூக்ஷ்மமாகவும் இயங்கி வருகிறது. இனி இறைவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது சாஸ்திரம் கடவுளை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால், இறைவன் என்பவர் இந்த உலகத்தை படைப்பவர். அப்படித்தான் கடவுளை சாஸ்திரம் நமக்கு அறிமுகப்படுத்துது. பிறகு இந்த உலகத்தை அவர்தான் இப்படி இருக்கணும்னு படைத்தவர், சர்வ வல்லமை வாய்ந்தவர். அப்படித்தான் இந்த உலகத்தில் சாஸ்திரம் இறைவனை நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காருன்னு பார்த்தா, அதாவது ஒன்ன படைச்சா அதற்கு ஆப்போசிட்டா இன்னும் படைச்சுதான் ஆகணும். இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், உடல் ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியமின்மை. இப்ப கடவுள் எல்லாத்துக்கும் கைகால் படைச்சிருந்தா ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு அங்க இல்லாம படைப்பார். அது இயற்கையினுடைய ஒரு திட்டம். பகவான் அப்படித்தான் படைச்சிருக்கார். அப்படி ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு வர்றது பாஸ் ஆகி ஸ்கூல்ல இருந்து போறதுக்கு தான். ஆனால் அந்த மாணவன் ஃபெயில் ஆகிறதுங்கிறது அடுத்த இறைவனுடைய படைப்புல ஒரு அங்கம். அது எல்லாமே 100% பர்ஃபெக்டாலாம் இருக்காது. அப்படி பகவான் இந்த உலகத்தை படைக்கல. உடல்ல ஒரு நோயை படைச்சிருக்கார், ஒரு அங்கஹீனமா படைச்சிருக்கார். இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்ப ஸ்கூலுக்கு 1000 பேர் படிக்க வர்றாங்க. அதுல எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட வேண்டியதுங்கிறது மேனேஜ்மெண்டினுடைய டீச்சர்னுடைய கடமை. ஆனால் எல்லா 100% பாஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கே, அது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மென்டல் வைரஸ் அப்படின்னே சொல்லலாம். அது கண்டிப்பா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப 100% ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் மெஜாரிட்டியா போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவோ பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றது. அது ஆசிரியர் எதிர்பார்ப்பதும் தவறு, மேனேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பதும் தவறு. இதுல என்ன நம்ம தவறு செஞ்சிடறோம், 100% ரிசல்ட் வந்தா பெஸ்ட் ஸ்கூல் பெஸ்ட் டீச்சர்னு நம்மளே தவறா ஒரு கணக்கு போட்டுட்டு ஒரு 5-6 பேர்த்த எக்ஸாமுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. இது என்ன 100%? இதுல எவ்வளவு ஒரு ஹிப்போக்ரசி, ஒரு தவறான நடவடிக்கை இருக்கு. ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிறதுனால டீச்சர்னுடைய தரம் குறைவதில்லை, மேனேஜ்மெண்ட்னுடைய தரம் குறைவதில்லை. அப்ப நம்ம மாணவனை ஒரு மிஷனா இயந்திரமா ஆக்கி அவனுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுக்காம சில தவறான கொள்கைகளை பல பள்ளிகள் வச்சு அது ஒரு மாஸ் வைரஸா திங்கிங்கா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அதை யாரோ ஒருத்தர் உடைக்கணும். அப்படி 100% ரிசல்ட் doesn't promise a right teacher or right management. அது இருக்கலாம். இந்த கருத்தை கொஞ்சம் மெச்சூர்டா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வர்றவங்களெல்லாம் ஃபெயில் ஆக்கிட்டு போலாமாங்கிறது கருத்தல்ல. இயற்கையிலேயே எல்லாத்திலையும் குறைகள் இருக்கத்தான் இருக்கு. அப்படி ஒரு இரு மாணவர்கள் தோல்வி அடைந்தால் அது தவறில்லை. இப்ப நம்ம லட்சியம் 100% காமிச்சுக்கிற பெருமை அது வேண்டாம், அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுங்கிற பெருமைக்காக மாணவனை படிக்க வேண்டாம். அறிவுக்காக படிப்போம், மகிழ்ச்சிக்காக சொல்லி கொடுப்போம். இதுல நம்ம பெருமை அடிச்சுக்கிறது அந்த ஆட்டிடியூடெல்லாம் வரும் பொழுது இது ஒரு காம்படிஷன் ஆகுது. பிறகு எல்லாமே மாறி விடுகின்றது. அப்படி தவறான சில கருத்துக்கள் இருந்தால் அதை நம்ம முயற்சி பண்ணி நீக்கி சரியான ஆட்டிடியூடை எடுத்துட்டு நம்ம ஆசிரியர் பணியை செய்தால், நான் நாட்டுக்கு மக்களுக்கு எல்லாம் போகல, நமக்கு மகிழ்ச்சியை தரும். நம்ம மகிழ்ச்சியா இருந்தா எல்லாமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறி, இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ஜாப், அது ஜாப் அல்ல, ஒரு ப்ரொஃபஷன். அது ப்ரொஃபஷன் அல்ல. மேலோட்டமா பார்த்தா ப்ரொஃபஷனா இருந்தாலும் அது ப்ரொஃபஷன் அல்ல. அது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள இருக்கிற உறவை போல. அந்த உறவு அப்படிங்கிறது மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற செயல். அந்த ஒரு செயல் செய்ய இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். அதை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய மாணவர்களும் வெற்றியடைய மனமாற வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை இப்பொழுது நிறைவு செய்கின்றேன். நம்முடைய மதிய வகுப்பு எப்படி இருக்கும் என்ற அறிவிப்பையும் இப்பொழுது கூறுகின்றேன்.
நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று சாமஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு பிறகு சில மாணவர்களிடம் எனக்கு தெரிந்து கொள்வதற்காக சில கணக்கெடுப்பு எடுத்தேன். ஒரு 7-8 ஸ்டூடெண்ட் கிட்ட, ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 படிக்கிற சில ஸ்டூடெண்ட் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி கொஞ்சம் எழுதி கொடுங்க, பிடிக்காத குவாலிட்டி எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி வாங்கினேன். ஏன்னா எனக்கு தெரியணுமல்ல, இந்த காலத்து குழந்தைக டீச்சர்ஸ் கிட்ட எதை எதிர்பார்க்கிறாங்க, எதை தவறா நினைக்கிறாங்கன்னு எழுதி கொடுத்துள்ளார்கள். அதையும் நான் வச்சிருக்கேன். அதையும் நான் ஆஃப்டர்நூன் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலதெல்லாம் ஸ்டூடெண்டே டீச்சரை தப்பா புரிஞ்சுட்டு குறையா எழுதி கொடுத்துள்ளார்கள். அப்போ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணணும். சிலதெல்லாம் அவர்கள் பார்த்த குறைகள், எது அவங்க நிறைவா பார்க்கிறாங்க என்ற கருத்து மாணவர்கள் கூறியது என்னிடத்தில் உள்ளது. அதை ஆஃப்டர்நூன் செஷன்ல கொஞ்ச நேரம் பார்ப்போம். பிறகு நம்ம இப்ப பேசிய இந்த காலகட்டத்தில் கூறிய கருத்துக்கள், இப்போ முதல் செஷன்ல 5 பாயிண்ட் நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம். அடுத்தது சாஸ்திரம், சாஸ்தா, சிஷ்யன்னு பிரித்து பார்த்தோம். இதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது நான் கூறிய கருத்துல வேகா இருந்திருந்தால், ஏன்னா பல கருத்துக்கள் காலம் இல்லாததுனால லாஜிக்கல் சப்போர்ட் இல்லாம கருத்துக்களை கூறிட்டு போயிருக்கேன். அதுல ஒரு சந்தேகம் இருந்தால் மீண்டும் அதை எழுதி கொடுத்தீர்களானால் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு இது ரிலேட்டட் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்பினாலும் அதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கலந்துரையாடலா இருக்கலாம், அல்லது ஒரு சத்சங்கமா அடுத்த ஆஃப்டர்நூன் செஷனை நம்ம அமைத்து கொள்வோம். இப்போ நாம் அடுத்து 2:30 மணிக்கு மேலும் இங்கு நாம் கூடுவோம். ஓ